வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் பாண்டியராஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசியாக அவர் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆன படம் வந்து எதற்கும் துணிந்தவன். அந்த படத்துக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் அவர் எந்த ஒரு படமும் டைரக்ட் பண்ணலை. ஆனால் இப்போ அடுத்து ஒரு படம் பண்ண போகிறாரு. யாரை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வச்சு. இந்த ப்ராஜெக்டை சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டருக்காக ஆக்ட்ரஸ் நித்யா மேனன் அவங்க கிட்ட வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏற்கனவே மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நித்யா மேனன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. இப்போ மறுபடியும் இந்த ஒரு காம்போ இந்த படத்தில் வருமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் டைரக்டர் பாண்டியராஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் வந்து அவர் பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வந்து எடுத்தது கிடையாது. அவருடைய படங்கள் எல்லாமே வந்து ஒரு மீடியம் பட்ஜெட் ஃபிலிமாக தான் இருக்கும். பட் விஜய் சேதுபதியை வச்சு இப்போ அடுத்து அவர் எடுக்க போகிற இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த படத்தில் விஜய் சேதுபதி மட்டும் இல்லை, அவர் இல்லாமல் வேறு சில ஆக்டர்ஸுமே வந்து உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்னுமே ஒரு நியூஸ் இருக்குது. ஒரு மல்டி ஸ்டாரர் மாதிரி பிளான் பண்ணுறாரு போல். ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து இந்த வருஷமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பட் எக்ஸாக்டாக எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிளியராக தெரியல. ஒரு ஃபியூ மந்த்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் வந்து கங்குவா, வேட்டையன், விடாமுயற்சி இந்த 3 படங்களை பற்றி தான். ஸோ கங்குவா மூவி டீம் வந்து அக்டோபர் 10 நாங்கள் வரோம் அப்படிங்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வேட்டையன் வந்து அக்டோபர் ரிலீஸ் அப்படிங்கிறத முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபைனல் ஷெட்யூல் அசர்பைஜானில் நடந்துட்டு இருக்கு. ஸோ விடாமுயற்சி வந்து தீபாவளி தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிற ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி மூவி டீம் வந்து இப்போதைக்கு ஷூட்டிங்கில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிலீஸ் பற்றி பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்காங்க. அண்ட் வேட்டையனை பொறுத்த வரைக்குமே ஒரு புது ட்விஸ்ட் கிடச்சிருக்கு. வேட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரிலீஸ் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் அக்டோபரில் எந்த டேட்டில் வரப்போகிறோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலை. பட் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு இடத்துல அக்டோபர் 10 பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையன் வந்து அக்டோபர் 10லிருந்து அக்டோபர் 31க்கு தள்ளி போக போகுது. அதாவது வேட்டையன் இந்த வருஷம் தீபாவளி ரிலீஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. வேட்டையன் படம் தீபாவளிக்கு வரது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ கன்ஃபார்மாக விடாமுயற்சி தீபாவளிக்கு வராது. ஏன்னா 2 படத்தையும் தயாரிக்கிறது ஒரே நிறுவனம் லைக்கா தான். அவங்களே வந்து கிளாஷ் பண்ண மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது விடாமுயற்சி வந்து வேற ஒரு புது டேட்டில் தான் வர மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைனா வேட்டையன் ஃபஸ்ட்டு வரதா இருந்த அக்டோபர் 10 அந்த டேட்டில் தான் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகணும். அப்படி ஆகுமா அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல, டவுட் தான். கங்குவா படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிளானே சோலோ ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு ஹை பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்திருக்காங்க, ப்ளஸ் பேன் இண்டியாவை டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ சோலோ ரிலீஸாக ஒரு ஹாலிடே ஒரு ஃபெஸ்டிவலில் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளான். ஸோ அப்படி பிளான் பண்ணி தான் இந்த அக்டோபர் 10 ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு கங்குவா வந்து சோலோ ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா வேறு எந்த படமும் வர மாதிரி தெரியல. ஆனால் சொல்ல முடியாது, இன்னும் அக்டோபருக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்குது. அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு படம் கூட அக்டோபர் 10 ரிலீஸ் டேட்டை வந்து லாக் பண்ணலாம். அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கங்குவா படத்தோடைய ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்துருச்சு. யார் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிரிசிஸ்ட் விவேகா அவர் தான் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் படம் பார்த்துட்டாரு. படத்தை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கங்குவா படம் வந்து பயங்கரமாக வந்திருக்கு, ஒரு புது உலகத்துக்குள்ளேயே நம்மளை கூட்டிகிட்டு போயிருக்காங்க, ஆக்டர் சூர்யாவுடைய நடிப்பு வந்து பயங்கரமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஸ்டூடியோ கிரீன் தயாரிச்சிருக்கிற தங்கலான் படத்தை பற்றி அந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கலான் படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு, வாட் எ ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் தங்கலானுடைய அடுத்த அப்டேட்டையுமே ஜிவி பிரகாஷ் கொடுத்துருக்காரு. தங்கலான் படத்தோடைய ஒரு டெரிஃபிக்கான ஒரு ட்ரெய்லர் சீக்கிரமே வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. தங்கலான் எப்போ ரிலீஸ் ஆகுது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கலானுடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் போன வீடியோலேயே வந்து நம்ம சொல்லியிருந்தோம், ஆகஸ்ட் 15 தான் மூவி டீம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இன்னும் மூவி டீம் அஃபிஷியலாக வந்து இதை கன்ஃபார்மே பண்ண மாட்டாங்க. சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா இப்போ ஜிவி பிரகாஷ் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ட்ரெய்லரோடைய எண்டில் கூட ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். ஆகஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் படங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எத்தனை படங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. எப்படி தங்கலான் வந்து ஆகஸ்ட் 15 பிளான் பண்ணுறாங்களோ அதே மாதிரி டைரக்டர் அறிவழகனுடைய சப்தம் அவங்களுமே வந்து ஆகஸ்ட் ரிலீஸ் தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா டிமாண்டி காலனி பார்ட் 2 அந்த படமும் வந்து ஆகஸ்ட் ரிலீஸ் தான் பிளான் பண்ணுறதா இன்னைக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி ரொம்ப வருஷமாக வந்து வாழ்த்துக்கள் மட்டுமே சொல்லி
சொல்லிக்கிட்டு இருந்த போஸ்டர் மட்டுமே விட்டுக்கிட்டு இருந்த அந்தகன் மூவி டீமும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆகஸ்ட் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுமே போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டே வராங்க. அது இல்லாமல் ஏற்கனவே ஒரு நியூஸ் நம்ம சொல்லியிருந்தோம், ஆக்டர் கார்த்தியோடைய மெய்யழகன் அந்த படமும் வந்து ஆகஸ்ட் தான் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு. இது இல்லாமல் ஜெயம் ரவியோடைய பிரதர் அந்த படமும் வந்து ஆகஸ்ட் தான் பிளான் பண்ணுறதா சொல்லப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. பட் எத்தனை படங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது சீக்கிரமே வந்து நமக்கு தெரிய வரும். தளபதி விஜயோடைய கடைசி படமான தளபதி 69 இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து ஹெச் வினோத் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தான் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு அனிருத் தான் வந்து மியூசிக் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினாக யார் நடிக்க போகிறா அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமந்தா, கீர்த்தி சுரேஷ், இன்னும் நிறைய பேர் வந்து சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னா சமந்தா தான் நடிக்கிறாங்க கன்ஃபார்ம்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்துக்கான ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷம் அக்டோபர் இல்லைனா நவம்பரில் தான் வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த தளபதி 69 ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டு அடுத்து ஹெச் வினோத் யாரை வச்சு எந்த படம் எடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் கார்த்தியை வச்சு தீரன் பார்ட் 2 தான் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தீரன் 2 எடுக்கிறதுக்கு 2026 ஆயிடும். கார்த்தியோடைய லைனப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அடுத்து வந்து மெய்யழகன் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாவாத்தியார் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த 2 படத்துக்கு அப்புறமா இப்போ அவர் அடுத்து நடிக்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் பார்ட் 2 தான். ஸோ சர்தார் 2 ஷூட்டிங் இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி டானாக்காரன் படத்தோடைய டைரக்டர் தமிழ் அவருடைய இயக்கத்திலுமே கார்த்தி ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் கேங்ஸ்டர் டிராமா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சர்தார் 2 அதுக்கப்புறமா டானாக்காரன் டைரக்டர் தமிழ் அவருடைய இயக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் இந்த 2 படங்களை முடிச்சுட்டு அடுத்து தான் ஆக்டர் கார்த்தி வந்து கைதி 2 ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ கைதி 2 ஆரம்பிக்கிறதுக்கு 2025 மிட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கைதி 2 முடிச்சுட்டு ஃபைனலாக தீரன் 2க்கு வருவார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து நடிக்க போற கூலி படத்தை பற்றி முன்னாடியே வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது தான் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக். இந்த வாரம் எண்டில் ஷூட்டிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஜூலை 5th இல்லைனா 6th வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எங்கே ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சென்னையில் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு கூலி படத்தோடைய டைரக்ஷன் டீம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் மற்ற கோ ஆர்டிஸ்ட் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அடுத்து கிளம்பி போவாங்க. அண்ட் இந்த ஹைதராபாத் ஷெட்யூல் வந்து ஒரு 20 to 30 டேஸ் ஷெட்யூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஹைதராபாத் ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா சென்னை ஷெட்யூல வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்டர் தனுஷோடைய ராயன் படம் இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ராயன் படத்துக்கான ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் அப்டேட் தான். ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கெண்டே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஜூலை 6th ஆடியோ லான்ச் நடக்கலாம். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரெய்லர் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் ராயன் ட்ரெய்லர் வந்து ஜூலை மிடில் தான் வந்து ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. மிடில் ரிலீஸ் பண்ண போறாங்களா இல்லை ஆடியோ லான்ச்சை முன்னிட்டு ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.